அன்பான யூடியூப் பிரமுகர்களே, அபிமானிகளே, நீங்கள் 5, 14, 23 தேதிகளில் எம்மாதத்தில் எவ்வருடத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக பொது வாழ்வில் ஈடுபடலாம். அரசியலில் கூட நீங்கள் ஈடுபடலாம். பட்டால் கூட உங்களுக்கு என்று தனி மகத்துவம் கிடைக்கப்பெறும். சுலபமான வெற்றிக்கு வழி கிடக்கும். அதற்காக சில பிரமுகர்களை சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக 5ஆம் தேதி 5 என்பது வெரி பவர்ஃபுல். சூரியனுக்கு அருகில் நல்ல நன்மை செய்யும் நம்பர். ஆகவே நீங்கள் அரசியல் உங்களுக்கு சிறப்பு கம்பளம் விரிக்கும். அதாவது 5ஆம் தேதி பிறந்த 5 பிரமுகர்களை சொல்ல. மம்தா பானர்ஜி 5ஆம் தேதி பிறந்தவர்கள். டிகே பருவா 5ஆம் தேதி பிறந்தவர். அதே போல் இவிகே சம்பத் அவரும் 5ஆம் தேதி தான் பிறந்தார். அதே மாதிரி ஜெயில் சிங் 5ஆம் தேதி பிறந்தவர். அதே மாதிரி வாவு சிதம்பரம் பிள்ளை அவரும் 5ஆம் தேதி. அதே போல் 14ஆம் தேதி பிறந்த பிரமுகர்களை சொல்கிறேன் பாருங்கள். 5 பேரை சொல்கிறேன். அதே பண்டிட் ஜவஹர்லால் நேரு 14ஆம் தேதி பிறந்தவர். அம்பேத்கர் 14ஆம் தேதி. அதே போல் ஜெயபிரகாஷ் நாராயணி 14ஆம் தேதி. அதே போல் எஸ்பி சவான் அவரும் 14ஆம் தேதி. இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு கேரளா வச்சது அவரும் 14ஆம் தேதி. அதே மாதிரி 23ஆம் தேதி பிறந்த சிலரையும் சொல்கிறேன்னு கேளுங்கள். பொதுவாக 26ஆம் தேதி சுபாஷ் சந்திர போஸ், அவர் யாராலும் மறக்க முடியாது. அதே போல் லோகியா, நரசிம்மராவ், அதே எல்என் மிஸ்ரா, என்டி ராமராவ், இவை யாவரும் அரசியலில் வந்து சுலபமாக வெற்றி இல்லாவிட்டாலும் பல சாதனைகள் படைத்து. ஆகவே நீங்களும் 5, 14, 23 தேதி பிறந்தால் அரசியல் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும். முயன்று பாருங்கள். ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னத்தில் 10 செவ்வாய் சூரியன் இருந்தால் மிகச் சுலபமாகும். இன்னும் அநேக செய்திகளை சொல்கிறேன். 5, 14, 23 பிறந்தவர்களுக்கான சில பொது செய்திகளை சொல்ல. பொதுவாக உங்களுக்கு ராசியான திசை வந்து வடக்கு தான். வடக்கு நோக்கிய தலைவாசல் உட்கார்ந்தால் கூட சூரியன் காலையில் உங்களுக்கு நிம்மதி தருவதாக உங்கள் வீட்டின் மொழி வருவார். அதேபோல் இங்கே வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா துர்க்கையை வணங்கலாம், சரஸ்வதியை வணங்கலாம், பார்வதியை வணங்கினால் கூட பெண்களுக்கு வேண்டிய உதவி செய்வார். அதே போல் தானம் செய்ய வேண்டியது இனிப்பு வகை பொருட்களை நீங்கள் தானம் செய்யலாம். அதே மாதிரி தந்தத்தினால் செய்த பொம்மைகளை பிறருக்கு தானம் செய்யலாம். பச்சை நிற ஆடைகள் தானம் செய்யலாம். கற்பூரம், டர்பண்டைன் இதெல்லாம் பொதுமக்களுக்கு இலவசமாக உபயோகித்தா கூட ரொம்ப நல்லைப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் அரசியல் இல்லாது எந்தெந்த வியாபாரம் வேலை செய்யலாம் என்பதை சொல்ல. பொதுவாக நீங்கள் வந்து வழக்கறிஞர் ஆகலாம். வழக்கறிஞர் இருந்தால் கூட அதே மாதிரி கைவினைப்பொருட்கள் எது வேணாலும் செய்யலாம். அக்கௌண்டண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கலாம். வீட்டிற்கான ஸ்டேஷனரி கடை வைத்து கூட பண்ணலாம். அதுபோல் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடர் எண்கணித மேதை ஆகலாம், கணித மேதை ஆகலாம். அதை போல் ரைட்டர், புரோகிதர் மற்றும் நியூஸ் பேப்பர் ஏஜெண்ட்டு, காவல்துறை, அது மாதிரி தபால் தந்தி, இங்கெல்லாம் பிசிஷியன், சித்த மருத்துவம், ஹோமியோபதி எது செய்தாலும் உங்களுக்கு நல்ல ராசியானது. உங்களுக்கு ராசியான கல் என்னது என்றால் எமரால்டு. எமரால்டு புதன்கிழமை போட்டால் நல்ல பலன் தரும். அது வெளியே மாணிக்கமும் போடலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆங்கில எழுத்தின்படி பேர் கூட 50 எண்கள் வரும்படி வைத்து அமைத்து கொண்டால் கூட நியூமராலஜியில் வேல்யூ இருக்கும். அதே போல் அதாவது கெலடியன் நியூமராலஜியினுடைய நம்பர் சொல்கிறேன் கேளுங்கள். AIJKJQY இது வந்து 1ஆம் நம்பருக்கு உள்ளது. இதை ஞாபகப்படுத்திக்கொள்ள. அதே மாதிரி CGLS இது 3ஆம் நம்பருக்கு உள்ளது. அதே போல் EHNX இது வந்து 5ஆம் நம்பருக்கு உள்ளது. அது மாதிரி EOZ 7ஆம் நம்பருக்கு உள்ளது. FP 8ஆம் நம்பருக்கு உள்ளது. இதை மனப்பாடம் செய்து கொண்டால் இந்த எண்களுடைய வேலிபடி உங்களுடைய பேரை அமைத்து கொண்டு அதனுடைய கூட்டுத்தொகை 50ஆக வந்தால் நிச்சயமாக அரசியல்
தன்னிறைவு பெறலாம். உங்களுக்கு யோகமான வழிநடத்தும் தினம் என்னவென்றால் புதன்கிழமை அதை ஆரம்பிக்கலாம். வியாழக்கிழமையும் நல்லது தெரியும். வெள்ளிக்கிழமை அதோட நல்ல சூப்பராக புது முயற்சிகளில் ஈடுபடலாம். அதுபோல் மாதத்தில் பலன் தரும் தேதி என்னவென்றால் 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12, 14, 18, 21, 23, 29, 30 இதெல்லாம் நீங்கள் புது முயற்சி செய்தால் கூட பண வரவுக்கு வழி செய்யும். எந்த தேதியில் பிறந்தவரை நீங்கள் திருமணம் செய்யலாம் என்றால் இதே மாதிரி 3, 5, 9 இந்த தேதியில் பிறந்தவர்களுடைய கூட்டுத்துணை என்பது வந்தால் கூட அவங்களை நீங்கள் திருமணம் செய்யலாம். எண்கணித ரீதியாக வாகனம் என்ன எண்கணித வச்சாலும் நீங்கள் 5ஆம் நம்பர் வரும்படி, அதாவது கடைசி 4 எண்களை கூட்டும்பொழுது 5 வந்தால் கூட உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த வாகனம் பேருதவி செய்யும். அதேபோல் வாஸ்து ரீதியாக நீங்கள் வட திசையில் வாசல் வைத்து கொள்ளுங்கள், அது நல்ல வேலை செய்யும். அதேபோல் நீண்ட நாள் கெடுதல் வந்தால் ஒரு இது சொல்கிறீர்கள், ஒரு 12 மணி அளவில் சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு 1/4 கிலோ கோதுமை அல்வா, நெய்யும் கோதுமை இனிப்பு சேர்ந்த கோதுமை அல்வா தானம் பண்ணலாம். சிறுவர்களுக்கு இப்பொழுதெல்லாம் இந்த லிட்டில் ஹார்ட் என்ற ஒரு பிஸ்கட் பாக்கெட் அது கொடுத்தாலும், அது என்னென்னா கோதுமையும் இனிப்பும் கலந்து சிறுவர்கள் கொடுத்தால் உங்களுக்கு புண்ணியம் கட்டு. அல்லது அரசு உத்தியோகம் பார்ப்பது கடைநிலை ஊழியர்களுக்கு நீங்கள் தானம் செய்தால் கூட சூரியன் நல்ல வழி செய்வார். அதுபோக பார்வை இழந்தோருக்கு ஒரு 8 பேருக்கு தானம் செய்தால் கூட சூரியன் நல்வழி செல்வார். ஆக இதையெல்லாம் செய்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அரசியலில் பொதுவாள் கூட நல்ல பேரும் புகழோடு வாழலாம். நன்றி, வணக்கம்.